ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நாங்கள் படம் பார்க்கணுன்னு நாங்கள் முடிவு பண்ணி போகல. அங்கே போகும்பொழுது சடனாக எடுத்த முடிவு தான் இது. ஆக்சுவலாக நாங்கள் எதுக்கு போனோம்னா, கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் மண்டல பூஜை நடந்துட்டுருக்குங்களா, அதுக்கான பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு தான் போனோமே. போகும்போது சடனாக தான் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், சரி நம்ம படம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க போட்டு போயிட்டாரு. கட்டா குஸ்தி பார்ட் 2 படம் நல்லா இருந்தது படம். படம்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இன்டர்வெல்லில் பாப்கார்ன் பப்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அப்புறமா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அப்புறம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து தான் இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயே செக் பண்ணிவிட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு முறை பார்த்தேன், எதாவது விட்டு போயிருந்தா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பூவெலாம் நைட்டாக உட்காந்து கட்டினேங்க. ஃபுல்லாக ஒரு 20 முழம் கிட்ட வந்துச்சுங்க பூ. 4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 20 முழம் கிட்ட வந்துச்சு. நல்லா எல்லாமே முடிச்சுட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு நல்லா சிறப்பாக நல்லா மன நிறைவோட ஒரு மண்டல பூஜை எங்களோட ஃபேமிலியிலேருந்து நாங்கள் பண்ணி முடித்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த கோவில் இதுவரையும் கட்டாமல் இருந்த கோவில். அதாவது இதுவரையும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பார்க்கவே இல்லை இந்த கோவிலை கட்டி. எல்லாருமே இந்த கல் சாமின்னு சொல்லுவாங்களா, அப்படி தான் வச்சு கும்பிட்டுட்ருந்தாங்க. இப்போ தான் முதல் முறையாக கோவில் கட்டி அதுக்கு தேவையானதை நம்ம பண்ணி பார்க்கும்பொழுது ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது. சாமி அந்த அலங்காரத்துலலாம் பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம அந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கு சாமிக்கான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம செய்யறதுக்கு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தாங்க நாங்கள் பண்ண முடியும். சாமியோடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கெல்லாம் பண்ண முடியுமே. சும்மா எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியாது. எங்களால் முடிஞ்சது